புழியாமல் ஓரளவுக்கு உயரமாக வச்சு புழிஞ்சிங்க அப்படின்னா கையில் அனல் படாமல் இருக்கும். மாவு நம்ம புழிஞ்சதும் எண்ணெய் நல்ல ஓரளவு கொதிக்க ஆரம்பிக்கும். அது வெந்ததும் அந்த கொதி கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கும். எண்ணெயில் போட்ட உடனே நம்ம இதை திருப்பிடக்கூடாது, இது உடைய ஆரம்பிச்சிரும். ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா தான் இதை நம்ம திருப்பி போடணும். அப்போ தான் நமக்கு அந்த ஷேப்பில் நல்லா திருப்புறதுக்கு வாகா வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டு நல்லா ஒரு நிமிஷம் வேக விட்டாலே போதும். இந்த மாதிரி நல்ல எண்ணெயில் கொதி அடங்கினதுக்கு அப்புறமா நாம் இதை எடுத்துடலாம். கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை போடும்போது எண்ணெய் தெறிக்க ஆரம்பிக்கும், பார்த்து பண்ணுங்கள். இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருக்க ஓமப்பொடியை